Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை இரும்புத்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான தலைமையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோயின் சிந்துஜான். இன்று 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டம். பொதுத் தேர்தலின் நிமித்தம் முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு. தபால் மூலம் வாக்களிக்க தவறிய கல்விசார் ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்கான விசேட சந்தர்ப்பம் நாளை. சீனாவின் தியான்ஜின் பகுதியில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் 17 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம். தொடர்வது விரிவான செய்திகள். பொதுத் தேர்தலின் நிமித்தம் முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த காலப்பகுதிக்கு பின்னர் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படும் தேர்தல் பிரசாரம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகள் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைய இருக்கின்றன. 14ஆம் தேதி நள்ளிரவின் பின்னர் எந்தவிதமான பிரச்சார கூட்டங்களோ பிரச்சார நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படக்கூடாது. பகிரங்க கூட்டங்களுக்கு மேலதிகமாக வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்டல், துண்டு பிரசுரங்கள், ஒட்டு விளம்பரங்கள் என்பவற்றை பகிர்ந்தளித்தல், அதே போன்று ஊடக நிறுவனங்களூடாக விளம்பரங்களை மேற்கொள்ளல் போன்ற அனைத்து வித பிரச்சார நடவடிக்கைகளும் இக்காலப்பகுதியில் நிறுத்தப்படுதல் வேண்டும். இதேவேளை தபால் மூலம் வாக்களிக்க தவறிய உயர்தர பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கல்விசார் ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு நாளை விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக தகைமை பெற்றிருந்த போதிலும் இதுவரை கல்வி பொறுத்தராகிற உயர்தர பரீட்சை கடமைகளில் ஈடுபட்ட காரணத்தினால் தமது தபால் மூல வாக்கினை அளிக்க முடியாமல் போன பாடசாலைகளின் ஆசிரியர்கள், அரசாங்க பாடசாலைகளின் ஆசிரியர்கள், கல்வி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு மாத்திரம் நாளை 14ஆம் தேதி முற்பகல் 8:30 முதல் முற்பகல் 11:30 வரை அவரவர்களின் அலுவலகங்கள் அல்லது பாடசாலைகள் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் பெருவட்டாட்சி அலுவலர் அலுவலகத்திற்கு சென்று தபால் மூல வாக்கினை அளிப்பதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அவகாசம் கடந்த 11ஆம் தேதி பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களுக்கும் கல்வி திணைக்கள ஊழியர்களுக்கும் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 677 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 242 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய 542 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதனை தவிர தேர்தல் சட்ட மீறல் குறித்து 234 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த முறைப்பாடுகளுக்கு அமைய 135 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தலின் நிமித்தம் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத தேர்தல் பிரசாரங்கள் குறித்து கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத தேர்தல் பிரசாரம் குறித்து 217 முறைப்பாடுகள் இதுவரையில் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் சட்டவிரோத நியமனம் மற்றும் பதவி விலகல் என்பன தொடர்பில் 205 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. தேர்தல் பிரசார நடவடிக்கைகளின் போது பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றமை குறித்து 195 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை அரச சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துகின்றமை தொடர்பில் 185 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள அதே சமயம் அரச உத்தியோகத்தர்களை சட்டவிரோதமாக தேர்தலுக்கு ஈடுபடுத்துகின்றமை தொடர்பில் 152 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவற்றின் அடிப்படையில் தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பில் 1407 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இதன் பிரகாரம் நாளை தொடக்கம் 18ஆம் தேதி வரை மேலதிக போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முதல் 4 நாட்களிலும் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பகுதிகளில் இருந்து நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும்
17 மற்றும் 18 தேதிகளில் வெளிமாகாணங்களில் இருந்து கொழும்பு நோக்கியும் மேலதிக போக்குவரத்து சேவைகள் இடம்பெற உள்ளன. தேர்தல் கால பகுதியில் தெற்கு அதிவேக பாதை ஊடாக கடுவல, காலி, மாத்தறை பிரதேசங்களுக்கான சேவைகளுக்கு மேலதிகமாக சில சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கொழும்பு நகர மண்டபத்திலிருந்து காலி, மாத்தறை வரையும், கடுவலவில் இருந்து காலி, மாத்தறை வரையும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் சொகுசு பஸ்கள் இணைந்த சேவையை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து வந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தாளர் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.